எல்லாம் தீர்த்ததுக்கு போனால் நம்ம வந்து ஊர் சுற்றிட்டு இருக்கிறோம். வீடியோ எடுத்து ஊரை சுற்றல, ஊரை காட்டை சுற்றி வர்ற காட்டை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். ஆமாம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் ஊர் சைடெலாம் தோப்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அது சுற்றி எவ்வளோ அழகாக பாருங்கள். சுற்றி காட்டுங்க எல்லாம் இருக்குது. எப்படி இருக்குங்க பூரா இந்த சைடு பூரா தென்னந்தோப்பு தாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது. அழகாக தென்னந்தோப்பு இல்லை அழகாக இருக்குது. பேசு வீடியோ எடுக்கிற அம்மா ஏதாவது பேசினா தான் வீடியோ எடுக்கிறவங்க பேச முடியாது. பேச மாட்டாங்க. சைலண்டாக வீடியோ எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கு. எனக்கு பேச்சுக்கு சம்மந்தம் இல்லை. ஏய் குழி இருந்தா சொல்லிருங்க. குழி விழுந்தா ஒருக்கா விழுகு. ஒரு தடவை தானே. ஆமாம், விழுகிறது தான் விழுகிற. ஒரு தடவை தானே விழுந்தா. அது ஒரே அடியா விழுகிற மாதிரி சொல்லணும். சும்மா ஏய் கம்முந்துண்ட. நான் பண்ண தாங்க மாட்டேன் தெரியுமா. ஆமாம், கம்மந்து வரன்ற. எங்கள் ஊர்லலாம் எப்படி தோப்பு. ஆமாங்க, எங்கள் ஊரில் இன்னைக்கு நோன்பு. எங்கள் கோயில் விசேஷம் முதல் ஆண்டு விழா கும்பாபிஷேகம் முடிஞ்சு எல்லாரும் தீர்த்தத்துக்கு போயிருக்காங்க. நாங்கள் வந்து வீடியோ பண்ணி ஆமாங்க 2 வீடியோ பைத்தியம் ஆயிடுச்சுங்க. அதனால நீ போக விட மாட்டேங்குச்சு. உங்களுக்குலாம் அப்புறம் எப்படி நாங்கள் டெடிகேட் பண்ண வேண்டாமா, அதனால தான் சரி ஏதோ ஒன்று வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நாங்களே என்றைக்கா ஒரு நாள் தான் இங்கே வருவோம் இல்லை. ஆமாம், அடுத்தது பாட்டு பாட ஏதோ ஒரு பெரிய நல்லா தெரியாது. பாட்டு எடுத்து விட்டுட்டேன் தெரியாதுல்ல. நீ பாடு அண்ணி பாடுனா நான் அப்படி பாடி அது எனக்கு தெரியாது. பாட்டு பாடுனா பேன கூட பாடு. எங்கள் அண்ணி சூப்பராக பாடுவாங்க. வாய்ஸ் தெரியுமா, அழகாக பாடுவாங்க. ஓடிடுவாங்க. அவ்வளோ அருமையாக பாடுவாங்க. எல்லாம் ஓட்டா மரத்தில் ஏறி தென்னை மரத்துல ஏறி தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிச்சு போடுன்னு சொல்லிடுவோம். நீங்க எல்லாம் பறிச்சு போட்டே விட்டுருவா. பறிச்சு போட்டு கொடுத்துருவாங்க. இளநீ குடிச்சிட்டு கூட போயிடலாம். ஆமாம் ஆமாம், சரிங்களா. சரி வாங்க எல்லாரும் எங்கள் ஊருக்கு வாங்க ஒரு நாள். ஆமாங்க, ஊரை வந்து சுற்றி பாருங்க. இந்த சைடு பூராமே தென்னந்தோப்புக்கு தான் நிறைய இருக்குது. என்ன பொள்ளாச்சி சைடு இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லுமே தோப்பு தான். இந்த ஆறு இருக்குது. கடத்தூர் ஈஸ்வரன் கோயில் இருக்குது. ஆமாங்க, ரொம்ப ஃபேமஸான கோயில் கடத்தூர் ஈஸ்வரன் கோயில். திருமண கோயில் 2000 வருஷம் பழமையான கோயில். ஆமாங்க, கணிக்கெல்லாம் அங்கே தான் போயிருக்காங்க தீர்த்தத்துக்கு. ஆமாம், தீர்த்தத்துக்கு எல்லாம் எங்கள் கோயிலேருந்து எல்லாம் அங்கே தான் போயிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. கடத்தூர் ஈஸ்வரன் கோயில் சொல்லுங்கள். பழனி பக்கம் கனியூர், அதுக்கு பக்கத்தில் கடத்தூருங்க. அது ரொம்ப ஃபேமஸ் சக்தி வாய்ந்த கோயில் கூட. கல்யாண தடை மீன் கோயில். வாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகே, எங்கள்